ஈரானிய அதிகாரிகளின் கூற்றுப்படி நேற்று ஞாயிற்றுக்கிழமை ஈரானிய ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசியை ஏற்றிச் சென்றபோது விபத்துக்குள்ளான ஹெலிகாப்டரை ஈரானிய மீட்புக் குழுவினர் இன்னமும் தேடி வருகின்றனர். ஜனாதிபதி ரைசியின் நிலை மற்றும் அதே ஹெலிகாப்டரில் அவருடன் பயணம் செய்த ஈரானிய வெளியுறவு அமைச்சர் ஹொசேன் அமீர் அப்துல்லாஹியன் உட்பட ஹெலிகாப்டரில் இருந்தவர்களின் நிலை என்னவென்று இந்த காணொலியை நாம் தயாரிக்கும் நேரம் வரை தெரியவில்லை. அவர்களையும் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். இந்த காணொலியை நாம் தயாரிக்கும் போது நேரம் டெஹ்ரானில் அதிகாலை 2 மணி. ஹெலிகாப்டர் வீழ்ந்ததாக அல்லது அவசரகால தரையிறக்கம் செய்யப்பட்டதாக நம்பப்படும் இடம் மலையிலுள்ள ஒரு காட்டுப்பகுதி. இரவு நேர இருள், குறைந்த வெப்பநிலை, மூடுபனி உட்பட பல காரணிகளால் ஹெலிகாப்டரை இன்னமும் கண்டுபிடிக்க முடியவில்லை என்று ஈரானிய அரசின் செய்தி தொடர்பாளர் அலி பஹதூர் ஜஹ்ரோமி சற்று முன் ஈரானிய தொலைக்காட்சியில் தெரிவித்தார். ஈரானின் கிழக்கு அசர்பைஜான் மாகாணத்தில் மாலை நேரம் ஹெலிகாப்டர் தொடர்பை இழந்தது. அதிலிருந்து 9 மணி நேரமாக தேடிக்கொண்டிருக்கிறார்கள். ராணுவ ஆளற்ற விமானங்கள் மற்றும் 40 மீட்பு குழுக்கள் உட்பட பெரிய அளவிலான தேடுதல் முயற்சி நடக்கிறது என்று ஈரானிய அரசு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. ஆனால் பல மணி நேர தேடுதல் இருந்த போதிலும் பனிமூட்டம் மற்றும் கடுமையான குளிருக்கு மத்தியில் அவசரகால பணியாளர்கள் இதுவரை விபத்து நடந்த இடத்தை சென்றடையவே இல்லை என்று கூறப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் குறித்து ஈரானிலிருந்து கிடைக்கும் தகவல்கள் முன்னுக்கு பின் முரணாக உள்ளன. ஈரானிய ஜனாதிபதி பயணித்த ஹெலிகாப்டரில் இருந்த ஒரு பயணி மற்றும் விமானியுடன் தொடர்பு கொள்ள முடிந்ததாக ஈரானிய நிர்வாக விவகாரங்களுக்கான துணைத் தலைவர் மெஹ்சன் மன்சூரி அரை அதிகாரப்பூர்வ ஃபாஸ் செய்தி சேவைக்கு தெரிவித்தார். ஈரானிய அதிகாரிகள் விபத்து நடந்த இடத்துக்கு 2 கிலோமீட்டர் சுற்றளவை கண்டறிந்துள்ளனர் என்றும் அவர் கூறினார். வேறு ஈரானிய அதிகாரிகள் அதை மறுத்துள்ளார்கள். யாரையும் தொடர்பு கொள்ள முடியவில்லை என்று கூறுகிறார்கள். சம்பவம் நடந்ததாக நம்பப்படும் பகுதியில் இருந்து IRIB செய்தியாளர் ஜனாதிபதியின் ஹெலிகாப்டர் இருக்கும் இடம் இன்னமும் சரியாக தெரியவில்லை என தெரிவித்தார். அவரது கூற்றுப்படி அங்கு வானிலை கடும் குளிராக உள்ளது. மீட்பு குழுக்கள் வாகனங்களில் செல்ல பாதை கிடையாது. அதனால் கால்நடையாகவே மலையில் ஏறுகிறார்கள். அரசு செய்தி நிறுவனமான IRNA ஈரானிய ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசி பயணித்த ஹெலிகாப்டர் விபத்துக்குள்ளான இடத்தின் சரியான இடத்துக்கு ராணுவ குழுக்கள் செல்கின்றன என்று அந்த பிராந்தியத்தின் ராணுவ தளபதி ஒருவர் கூறியதாக தெரிவித்துள்ளது. விபத்து நடந்த கிழக்கு அசர்பைஜான் மாகாணத்தின் ஈரானிய ராணுவத்தின் இஸ்லாமிய புரட்சிகர காவலர் படையின் தளபதியின் கூற்றுப்படி விபத்து நடந்த இடத்தில் இருந்த ஹெலிகாப்டர் மற்றும் அதில் இருந்த பயணி ஒருவரின் மொபைல் போன் ஆகியவற்றில் இருந்து ஒரு சிக்னல் பெறப்பட்டது. ராணுவ படைகள் அந்த இடத்துக்கு செல்கின்றன. நல்ல செய்தி கிடைக்கும் என நம்புகிறேன் என்று அந்த தளபதி கூறியதாக IRNA தகவல் வெளியிட்டது. கிழக்கு அசர்பைஜான் மாகாணத்தில் உள்ள வர்சஹான் மற்றும் ஜோல்பா கிராமங்களுக்கு இடையே உள்ள டிஸ்மார் காட்டில் இந்த சம்பவம் நடந்துள்ளது. ஈரானிய உள்துறை அமைச்சர் அஹ்மத் வஹீடி வெளியிட்ட அறிக்கையில் ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசி பயணித்த ஹெலிகாப்டர் வடமேற்கு ஈரானில் கடினமான தரையிறக்கத்தை அதாவது ஹார்ட் லேண்டிங் செய்தது. ஹெலிகாப்டரின் சரியான இடம் இன்னமும் அறியப்படவில்லை என கூறப்பட்டுள்ளது. சரியான இடம் இன்னமும் அறியப்படவில்லை என்றால் ஹெலிகாப்டர் ஹார்ட் லேண்டிங் செய்ததை எப்படி தெரிந்து கொண்டார்கள் என்பது குழப்பமாக உள்ளது. மற்றொரு தகவலில் ஜனாதிபதியின் ஹெலிகாப்டர் தொடரணியில் 3 ஹெலிகாப்டர்கள் ஒரே நேரத்தில் ஒரே பாதையில் சென்றன. ஆனால் ஜனாதிபதி பயணித்த ஹெலிகாப்டர் மற்ற 2 ஹெலிகாப்டர்களுடன் தொடர்பை இழந்தது என கூறப்பட்டுள்ளது. சரி, தொடர்பு இழக்கப்பட்டவுடன் அந்த 2 ஹெலிகாப்டர்களும் ஜனாதிபதி பயணித்த ஹெலிகாப்டரை ஏன் தேடத் தொடங்கவில்லை என்பதற்கு விளக்கம் கொடுக்கப்படவில்லை. சம்பவம் நடந்தபோது பகல் நேரம். இரவில் தேடுவதை விட உடனடியாகவே அந்த இடத்தில் தேடியிருக்கலாமே. மற்றொரு விஷயம், நாட்டின் ஜனாதிபதி பயணிக்கும் போது ஹெலிகாப்டரை தரை கட்டுப்பாட்டு மையத்தில் இருந்து மானிட்டர் செய்வார்களே. ஹெலிகாப்டர் தரை கட்டுப்பாட்டு மையத்தின் ரேடார் திரையிலிருந்து மறைந்த வினாடியில் ஹெலிகாப்டர் எந்த லொகேஷனில் இருந்தது என்ற தரவு நிச்சயமாக இருக்கும். அதை வைத்து ஏன் இவர்கள் இடத்தை ட்ரேஸ் பண்ணவில்லை? ரேடார் திரையிலிருந்து ஹெலிகாப்டர் மறைந்தவுடனே அந்த ஹெலிகாப்டருடன் இணைந்து பயணித்த மற்ற 2 ஹெலிகாப்டர் விமானிகளையும் தரை கட்டுப்பாட்டு மையம் தொடர்பு கொண்டு தேடச் சொல்லவில்லையா? அருகில் உள்ள விமான தளங்களிலிருந்து மேலதிக ஹெலிகாப்டர்கள் அனுப்பப்படவில்லையா?
அமெரிக்க ஜனாதிபதியின் பாதுகாப்பு புரோட்டோகாலின்படி ஜனாதிபதியின் விமானம் அல்லது ஹெலிகாப்டர் தரையிலிருந்து மேலெழும் வினாடியிலிருந்து ரேடார் மானிட்டரிங் தொடங்கிவிடும். பறக்கும் பாதையில் ஒவ்வொரு தரை கட்டுப்பாட்டு மையத்தின் தொடர்பு மண்டலத்துக்குள்ளும் போகும்போது அதை விமானி தரை கட்டுப்பாட்டு மையத்துக்கு அறிவிப்பார். பறக்கும் பாதையில் ஒரு தரை கட்டுப்பாட்டு மையத்தின் தொடர்பு மண்டலத்திலிருந்து அடுத்த தரை கட்டுப்பாட்டு மையத்தின் தொடர்பு மண்டலத்துக்குள் விமானம் அல்லது ஹெலிகாப்டர் போகும்போது முதலாவது மையம் இரண்டாவது மையத்திடம் மானிட்டரிங் பொறுப்பை ஹேண்ட் ஓவர் செய்யும். அதனால் ஜனாதிபதியின் விமானம் அல்லது ஹெலிகாப்டர் ரேடார் திரையிலிருந்து மறைந்த மறுவினாடியே உடனே தெரிந்துவிடும். ஈரானியர்கள் அப்படி செய்வதில்லையா? ஈரானில் சுப்ரீம் தலைவர் அயத்தொல்லா அலி கமேனிக்கு அடுத்தபடியாக இரண்டாவது அதிகபட்ச பாதுகாப்பு கொடுக்கப்படும் ஜனாதிபதியின் ஹெலிகாப்டர் எந்த இடத்தில் ரேடார் திரையிலிருந்து மறைந்தது என்பது தெரியாவிட்டால் அது எப்படியான பாதுகாப்பு ஏற்பாடு? அது தவிர தற்போது அந்த பிராந்தியத்தில் இருப்பது சாதாரண சூழ்நிலை அல்ல. மத்திய கிழக்கில் ஒரு போர் நடக்கிறது. இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் இடையே நடக்கும் போரில் ஈரானின் தொடர்பு என்ன என்பது உலகத்துக்கே தெரியும். அக்டோபர் 7 இஸ்ரேலில் தாக்குதல் நடத்த ஹமாஸுக்கு பயிற்சி கொடுத்தது ஈரான். தவிர ஈரானே இஸ்ரேலிய இலக்குகள் மீது நேரடியாக ஏவுகணை தாக்குதல் நடத்தியது. இஸ்ரேல் பதிலுக்கு ஈரானுக்குள் ஏவுகணை தாக்குதல் நடத்தியது. ஈரானிய உத்தரவில் ஹெஸ்பொல்லா இயக்கம் லெபனானிலிருந்து வடக்கு இஸ்ரேலில் தாக்குதல் நடத்துகிறது. ஈரானிய ஆதரவு ஹவுதிகள் ஏமனிலிருந்து இஸ்ரேலிய இலக்குகளை தாக்குகிறார்கள். இலவச இணைப்பாக வர்த்தக கப்பல்களையும் தாக்குகிறார்கள். ஈரானிய ஆதரவு ஈராக்கிய ஷியா பிரிவு இயக்கம் கட்டாய்ப் ஹெஸ்பொல்லா சிரியாவிலிருந்து அமெரிக்க மற்றும் இஸ்ரேலிய இலக்குகளை தாக்குகிறார்கள். ஈராக்கிலிருந்து ஈரானிய ஆதரவு இயக்கம் குவாட் அல் அஷாபி மற்றும் ஹரஹட் ஹெஸ்பொல்லா அல் நுஜாபா அமெரிக்க மற்றும் இஸ்ரேலிய இலக்குகளை தாக்குகிறார்கள். ஈரான் பாகிஸ்தானுக்குள் தாக்குதல் நடத்துகிறது. பாகிஸ்தான் ஈரானுக்குள் தாக்குதல் நடத்துகிறது. ஆப்கானிஸ்தான் தாலிபான்களுக்கு எதிராக ஆப்கானிஸ்தானின் ஷியா பிரிவு இயக்கம் லிவா ஃபெட்டமியான் ஈரானுக்குள் இருந்து ஆப்கானிஸ்தானுக்குள் சென்று மேற்கு எல்லையில் தாக்குதல் நடத்துகிறது. இப்படி 8 திசையிலும் ராக்கெட் ஏவ உத்தரவு கொடுக்கும் ஈரான் தமது சொந்த ஜனாதிபதிக்கு முறையான பாதுகாப்பு கொடுக்கவில்லையா? போர் நடக்கும் பிராந்தியத்தில் அந்த போரில் தொடர்புடைய ஈரான் தமது ஜனாதிபதி பயணித்த ஹெலிகாப்டரையும் ஜனாதிபதியையும் 9 மணி நேரமாக தேடிக்கொண்டிருக்கிறார்கள் என்றால் ஆச்சரியமாக இருக்கிறதே. ஒருவேளை இதில் வேறு யாரோ ஒரு தரப்பின் கில்லாடித்தனமான வேலை இருக்கலாமா? அத்துடன் ஈரான் தொடர்பான மற்றொரு முக்கிய சம்பவமும் நடந்துள்ளது. அதற்கும் இதற்கும் கூட ஏதாவது தொடர்பு இருக்கலாம். அது பற்றிய தனி காணொளி ஒன்றை பரபரப்பு மீடியா யூடியூப் சேனலில் இந்த காணொளி பதிவேற்றம் செய்யப்பட்ட நேரத்திலிருந்து 4 மணி நேரத்தில் IST நேரம் காலை 10 மணிக்கு பதிவேற்றம் செய்வோம். அந்த விவகாரத்தையும் கேளுங்கள். அது இந்த விவகாரத்தில் மற்றொரு கதவை திறந்து விடலாம்.